ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு உணவுகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம லேடிஸ்க்கு அன்றாட தேவைப்படக்கூடிய ஒரு 13 பூஜை குறிப்புகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் ரொம்ப முக்கியமான டிப்பு. நம்ம பூஜை ஷெல்ஃபாக இருக்கட்டும், பூஜை ரூமாக இருக்கட்டும், சாமி படங்களாக இருக்கட்டும், க்ளீன் பண்ணுறப்ப ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் 3 கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை கற்பூரம் சூப்பர் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும். கூடவே தட்டி வச்ச ஒரே ஒரு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு தொடச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் நம்ம வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மெல் வந்து அப்படியே பிரகாசமாக அந்த பயபக்தியோடு இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன பூச்சி, வண்டு, ஈ, கொசு தொல்லைலாம் இருக்காது. கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் துடைக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சூடம், கற்பூரம் அந்த தண்ணியை வச்சு தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக விபூதி எடுத்து அந்த கிளாஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த கண்ணாடி அந்த சாமி ஃபோட்டோ வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். கண்டிப்பாக அந்த விபூதி டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும். டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ஏற்கனவே நான் வந்து ஒரு 3 days 3 டாபிக்ஸில் அப்லோட் பண்ணேன். அப்போ நிறைய பேர் வந்து எப்படி வந்து பென் கேப் சொருவுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இது மாதிரி ஒரு பென் மூடி எடுத்துகிட்டு அதில் செலோ டேப்பை அந்த இதில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பூ வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 4. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து மஞ்சள் வந்து சாமிக்கு வந்து படம் போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து சந்தனம் போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், பன்னீர் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரைட்டாகவும் இருக்கும் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணுறதை விட. டிப் நம்பர் 5. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்விடேஷனில் இந்த மாதிரி பிள்ளையார்லாம் இருக்கும்ல, அந்த பிள்ளையாரை டபுள் சைட் டேப் போட்டு உங்கள் பூஜை ரூமில் ஒரு பக்கமாக ஒட்டிட்டு மஞ்சள் வச்சு இந்த மாதிரி அதை சுற்றி ஒரு பூ மாதிரி வரைஞ்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்கும். டிப் நம்பர் 6. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சாமி படங்களுக்கு பொட்டு வைக்கிறப்ப நம்ம கையில் வைக்கிறத விட இந்த மாதிரி பட்ஸில் புதுசாக ஒரு பட்ஸ் வாங்கி சாமிக்குன்னு தனியாக வச்சுட்டு அந்த பட்ஸில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அது மாதிரி நம்ம கையில் வைக்காமல் நம்ம கையும் வந்துட்டு இதாகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் வச்சோம் அப்படின்னா பெருசாக இருக்கும், பட்ஸில் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். டிப் நம்பர் 7. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம அஞ்சரை பெட்டி இதுக்காக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா திருநூறு, மஞ்சள், குங்குமம், சந்தனம் என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து அழகாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக நம்ம அஞ்சரை பெட்டி வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. டிப் நம்பர் 8. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்து இந்த கிளாத் கேரி பேக் துணிப்பை கொடுப்பாங்கல்ல, அதை வந்து தூக்கி போட்டுருவோம். அதை வந்து கட் பண்ணிவிட்டு இது மாதிரி 2ஆக மடிச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு எண்ணெய் கேனில் வந்து சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா கை வந்து வழுக்காது. ஷாக்ஸ் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி கிளாத் கேரி பேக்கை யூஸ் பண்ணி அழகாக நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 9. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வளகாப்புக்கு இல்லை வந்து எங்கேயாவது கோவிலுக்கு போனோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து திருநூறு, குங்குமம் அதெல்லாம் கொடுப்பாங்க. இது மாதிரி அழகாக ஒரு ரவுண்டாக ஒரு பாக்ஸில் வந்து நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கசகசன்னு இருக்காது. இந்த கொடுக்குற அந்த வளைகாப்பு கொடுக்குற வளையல், மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற குங்குமம், சந்தனம், விபூதி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 10. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தசங்கம் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கெட்டில் வச்சு யூஸ் பண்ணுறதை விட இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிப் நம்பர் 11. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இது மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச டிப்பாக தான் இருக்கும். சூடம் வந்து இருக்கிறப்ப அந்த பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு 4-5 மிளகு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கரையவே கரையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக கவரில் வைக்காதீங்க, பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. டிப் நம்பர் 12. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எப்போதுமே வந்து உங்கள் சாமி ரூமில் இந்த மாதிரி ஒரு பழைய கேலண்டர் அந்த ஷீட்டை வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து திரியெலாம் அந்த மாதிரி தூண்டி விட்டோமோ இல்லை குளிர வச்சாவோ நம்ம வந்து கை எண்ணெயாக இருக்கும். அதை இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அழகாக இது பண்ணி போட்டுக்கலாம். டிப் நம்பர் 13. அதே மாதிரி தான் அந்த கிளாத் கேரி பேக்கை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா விளக்கு எடுத்ததுக்கப்புறம் அந்த இடம் எண்ணெயாக இருக்கும், அதை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த பூஜா ரூமோட ஃபுல் டூர் வேணும் அப்படின்னா 3 days 3 டாபிக் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.